இந்த வீடியோவில் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன் ரமேஷ் அவரோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். ஸோ இவர் வந்து 2015 இன்ஜினியரிங் முடிச்சாரு, பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு மெக்கானிக்கல் லைனில் ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு மெக்கானிக்கலில் இந்த ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் நிறையா பேரை வச்சு நம்ம இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், இவ்வளோ ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டே இருந்தார். அதில் பெருசாக க்ரோத் இல்லை. அப்புறம் 18,000 அந்த ரேஞ்சில் தான் சம்பாதிச்சிட்டு இருந்தார். ஒரு 27 வயசுல அவருக்கு தோணிருக்கு, இந்த ஃபீல்டில் க்ரோத் இல்லையே, இப்படியே இருந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி வேற கம்பெனி மாறலாம் அப்படின்னு தான் வேலையை விட்டுருக்காரு. 2019 அப்பயே வேலையை விட்டாரு. வேலை விட்ட உடனே கோவிட் வந்துருச்சு. அவரால் திருப்பி வேலை வாங்க முடியல. அப்போ என்ன பண்ணாரு, சரி ஓகே அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவருக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து பிஇ மெக்கானிக்கல் பிடிச்சிட்டு 27 வயசுல சாஃப்ட்வேர் போக முடியும்னு தெரியல. ஸோ அப்போ அது கோவிட் டைம் இருந்துச்சு. சரி அப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால ஒரு நிறைய பேர் அவருடைய தம்பி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு ஃப்ரெஷ் கைட்டை. அப்போ நான் ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெஷ் கைட்டில் வந்து அப்போ கோர்ஸ் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பொண்ணுக்கு சொல்லியிருந்தேன் நான், இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்ட்டுன்னு. அந்த பொண்ணு இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவர் வந்து கோர்ஸ் கேட்டார். அப்போ வந்து ஆக்சுவலாக ஃப்ரீயாக பண்ணல, அது ஃபர்ஸ்ட் பேட்ச் மட்டும் தான் ஃப்ரீயாக பண்ணோம். செகண்ட் பேட்ச்சில் வந்து 5,000 rupees ஏதோ கேட்டோம். நாங்கள் ஆரம்பத்தில் 5,000 பே பண்ணணும், மீதி வேலைக்கு போனதுக்கப்புறம் பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டிருந்தோம். ஸோ அப்போ 2020 அப்போ அவர் வந்து சரி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. 5,000 பே பண்ணி ஜாயின் பண்ணுறேன்ட்டு ஒரு நாள் கால் பண்ணி என்னால் பே பண்ண முடியாதுங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படி அப்படின்னாரு. சரி ஓகேப்பா படிக்கிறவன படி நீனு, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுனா. அவர் கொஞ்ச நேரம் அவர் வந்து ராமேஸ்வரம் அவர் அங்கேருந்து படிச்சுட்டு இருந்தார். படிச்சுட்டு அவரால் கற்றுக்க முடியல ப்ராப்பராக. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் வந்து ஒரு வாரம் 2 வாரம் மட்டும் அங்கே இருந்துட்டு வந்துட்டா, நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டுன்னு வந்தார். கடலூர் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி கற்றுக்க ஆரம்பித்தார். கற்றுக்க ஆரம்பிக்கும் போது அவர் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காட்டினார் கற்றுக்கிறதுல, இந்த ப்ரோக்ராமிங் பண்ணுறதுல. அவருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சு. நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் அவராக யோசிச்சு சால்வ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ நிறைய ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டு ஆனால் அவருக்கு பிரச்சனை என்னன்னா, அவர் வந்து யூஸ்வலாக நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம பேசுறது வந்து நிறைய பேருக்கு புரியாது இல்லை, நம்ம உச்சரிப்பு சரியாக பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அவர் தமிழும் உச்சரிப்பு சரியாக பண்ண மாட்டார். ஸோ அப்போ ஒரு 2 கம்பெனிக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். 2 கம்பெனிக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஒரு கம்பெனியில் ஜிடியில் வந்து அவர் நல்லா கான்ஃபிடென்ட்டாக தான் பேசினார். பட் சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் நிறைய தப்பு இருந்ததுனால அவர் ஜிடியில் ஒரு பிளாக் ஆயிடுச்சு. இன்னொரு கம்பெனியில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு அட்டன் பண்ணாரு, ஈஸியான ப்ராப்ளம் தான், அவரால் சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான். அந்த ரிட்டன் டெஸ்ட்டை கேட்டாங்க. ஆனால் அவரால் போய் கீபோர்டில் டைப் பண்ண முடியல, அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. நான் எட்ட இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், என்னடா அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்ட்டுன்னு. அதான் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது. அந்த இது முடிஞ்ச உடனே டபார்னு போயிட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த கம்பெனி அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியல. அப்புறம் ஆக்சுவலாக ஃப்ரெஷ் கைட்டில் அப்போ ஒரு கன்சல்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இவன் கொஞ்சம் நல்லா பண்ணுறான், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கான், ஆர்வமாக இருக்கான், நம்ம இந்த ஃப்ரெஷ் கைட் கன்சல்டிங் ஒர்க் அவன்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உனக்கு கஷ்டமாக கிட்ட வேலை வாங்குறதுக்கு. ஸோ அதனால நீ வந்து ஃப்ரெஷ் கைட்லேயே ஒர்க் பண்ணு, ஐ வில் பே யூ அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ டோல்டு ஐ வில் பே யூ 10,000 அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ஆரம்பித்தோம். பட் ஒரு 2 months அவன் வந்து நல்லா பிக்கப் ஆகிட்டான். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அவனுக்கு ஆக்சுவல் ஒர்க் பண்ணுறதுக்கு. 2 months நல்லா பிக்கப் ஆகிட்டு எனக்கே நல்லா பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் எவ்ரி 3 months அவனுக்கு 5,000 ஹைக் பண்ணும். 10லேருந்து 15, 15லேருந்து 20, 20லேருந்து 25, இந்த எவ்ரி 3 months ஹைக்கு அது மாதிரி பண்ணோம். ஏன்னா அவன் வந்து நல்லா பண்ணான் வேலையை. பண்ணும்போது 1 year கழிச்சு ஹி வெண்ட் அண்ட் ஜாயின்ட் அனதர் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் ஹி காட் அரௌண்ட் 6 LPA. இப்போ க்ளோஸ் டு அப்போ ஜாயின் பண்ணும்போது, அப்போ 2022 அப்போ ஜாயின் பண்ணும்போது 6 LPA ஜாயின் பண்ணார். இப்போ க்ளோஸ் டு 1 lakh அப்படி சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வெரி டேலண்டட், ரைட். அந்த வேலை ரொம்ப பிடிச்சி பண்ணுறாரு. ரொம்ப ரேர் இந்த மாதிரி ஒரு பர்சன் பார்க்கறது வந்து ரொம்ப ரேர். வேலையை வந்து ரொம்ப பிடிச்சி பண்ணுறது ரொம்ப ரேர். ஸோ அவர் வந்து எம்பெடட் டொமைனில் வேலையை அவ்வளோ பிடிச்சி பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன் லைஃப்பில் எடுத்த டிசிஷன்னால பாருங்க, வந்ததே வந்து 27 வயசுல தான் வராரு, ரைட். காலேஜ் படிச்சதும் தேவையில்லாதது இருக்கு. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸை நம்ம ஏர்லியா கேட்ச் பண்றோம்னு வச்சுங்க, ஒரு 17, 18ல கேட்ச் பண்ணி இந்த மாதிரி கல்வியை நம்ம கொடுக்குறோம், தொழில் சார்ந்த கல்வியை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வேற லெவல்ல இருப்பாங்க, ரைட். ஸோ நான் முன்னாடியே போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், ஒரு பையன் வந்து இப்போ 21ல ஃப்ரெஷ் கேட்லேருந்து போன பையன் 21ல ஒரு 1 lakh கிட்ட சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு வந்து அது சம்பாதிக்கிறது 29 ஏஜ் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் வந்து போன பாதை அந்த மாதிரி பிஇ முடிச்சுட்டு வேற ஒரு லைன்ல போயிட்டு. நம்ம பண்ற பெரிய தப்பு என்னன்னா, ஏதோ ஒரு வேலை கிடைக்குதுன்னு அந்த வேலைக்கு போயிடுறோம். அந்த வேலையில போனா நம்ம வருமானம் எவ்வளவு வளரும்,
இப்ப என்ன சம்பளம் கிடைக்குது, 10 வருஷம் கழிச்சு என்ன சம்பளம் இருக்கும், நம்மளால உயர முடியுமா அந்த வேலையில, அதை பார்த்துதான் அந்த துறையை சூஸ் பண்ணணும். அது தெரியாம சூஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ஐயோ வளர முடியலையே அப்படின்னு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறாங்க, வாடிக்கை தொலைச்சிடுறாங்க. ஸோ தெளிவா பார்த்து துறையை சூஸ் பண்ணுங்க, எங்க வந்து வருமானம் வளரும்ன்றதை பாருங்க. இப்ப நான் வந்து அந்த 21 வயசு பையன் எனக்கு இப்ப கால் பண்ணி எனக்கு வந்து நான் இப்போ ஒரு 13 LPA சம்பாதிக்கிறேன், க்ளோஸ் சம்பாதிக்கிறேன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இது நல்ல சேலரிடா, ஈவன் வந்து நீங்க ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பெரிய கம்பெனிக்கு போயினா ஒரு 20-30 கிடைக்கும், பட் இந்த 12 lakhs per annum போதும். இதை நீ ப்ராப்பரா மியூச்சுவல் ஃபண்ட்ல சேவ் பண்ற அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா 21 தான் ஆகுது உனக்கு, 29-30ல எப்படியும் கையில ஒரு 3-4 crores இருக்கும்டா. அப்ப வந்து உனக்கு பிரச்சனை இருக்காது, வேலை இருக்கு வேலை இல்லை அந்த பிரச்சனைலாம் இருக்காது. அதை வந்து சொன்னேன் நான் அந்த பையன்கிட்ட. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏர்லியா ஸ்டார்ட் பண்றோம், ஏர்லியா அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பெரிய அட்வான்டேஜ். ஒரு 30 yearsலயே நமக்கு தேவையான பணம் நம்மகிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சதை பண்ணலாம், நம்ம டைம் நம்மகிட்ட வந்துடும். வேலை பிடிச்சதுன்னா வேலையை கண்டினியூ பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா நம்ம அதை பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே முக்கால்வாசி பேர் மோர் தென் 90% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடிக்காத வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா காசுக்காக, ரைட்? காசு இல்லைன்னா நம்மளால வாழ்வாதாரம் நம்ம பாதிக்கப்படும், நம்ம குழந்தைய படிக்க வைக்க முடியாது, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடுறோம், ரைட்? நமக்கு பிடிக்காத வேலையை அன்றாடம் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு தேவையான பணத்தை நம்ம சீக்கிரமா சம்பாதிச்சிட்டோம்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம். பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும், நம்ம மைண்ட் நல்லா இருக்கும், நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, வாழ்க்கை அமேசிங்கா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.